கீதா வணக்கம். நிச்சயமாக தமிழ்நாட்டையே உலுக்கிய மென் பொறியாளர் கவின் ஆணவ படுகொலை வழக்கில் குற்றவாளிகளான சுர்ஜித், அவரது தாயார் கிருஷ்ணகுமாரி, அவரின் உறவினரான ஜெயபால் ஆகிய 3 பேரின் நீதிமன்ற காவலை ஜூலை 21 வரை நீட்டித்து திருநெல்வேலி தீண்டாமை ஒழிப்பு நீதிமன்றம் தற்போது அதிரடி உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் இந்த வழக்கின் குற்றப்பத்திரிகைக்கு வழங்கப்பட்டுள்ள இடைக்கால தடை உத்தரவையும் திருநெல்வேலி நீதிமன்றத்தில் குற்றவாளிகள் தரப்பில் தாக்கல் செய்தனர். இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட சுர்ஜித்தின் தகப்பனார் எஸ்ஐயாக இருந்த சரவணன் தற்போது ஜாமீனில் கோயம்புத்தூரில் இருக்கிறார். அவர் இந்த விசாரணைக்கு ஆஜராகுவதற்கு விலக்கும் அளித்து திருநெல்வேலி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நிகிதா, திருநெல்வேலியில் கடந்த 2025 பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய மென் பொறியாளர் கவின் ஆணவ கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளிகளான 3 பேருக்கும் ஜூலை 21 வரை நீட்டித்து நெல்லை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆறுமுகமங்கலம், தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த மென் பொறியாளர் கவின் நெல்லையைச் சேர்ந்த ஒருவரை காதலித்து வந்த நிலையில் சாதி மறிப்பு காதல் காரணமாக கடந்த 2025 ஜூலை 27 சுர்ஜித், பெண்ணின் தம்பியான சுர்ஜித் கவினை கொடூரமாக வெட்டி படுகொலை செய்தார். திருநெல்வேலி கேடிசி நகரில் நடந்த இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. சிபிசிஐடி விசாரணை இந்த வழக்கில் சுர்ஜித், அவரது தந்தை சப் இன்ஸ்பெக்டர் சரவணன், தாயார் சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணகுமாரி மற்றும் உறவினர் ஜெயபால் ஆகிய 4 பேரும் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி 612 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை திருநெல்வேலி வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். வழக்கு விசாரணை திருநெல்வேலி 2வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. தற்போது நடைபெற்ற விசாரணையில் 2வது எதிரியாக சேர்க்கப்பட்டுள்ள சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. அவர் ஆஜராவதிலிருந்து விலக்கு கோரியும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஹேமா அவருக்கு அனுமதி வழங்கினார். சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து ஜாமீனில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் 3 பேரையும், அவர் தவிர மீதமுள்ள சுர்ஜித், கிருஷ்ணகுமாரி, ஜெயபால் 3 பேரையும் ஜூலை 21 வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால், இந்த விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்ட சரவணன், கிருஷ்ணகுமாரி, ஜெயபால் தரப்பில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்யப்பட்ட அவர்கள் இடைக்கால தடை பெற்ற அந்த உத்தரவின் நகல் நீதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த இடைக்கால தடையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மேலும் நீட்டித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி ஹேமா வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை ஜூலை 21 ஒத்தி வைத்துள்ளார். நிகிதா.